வெல்கம் டு MKSS உலகம். இன்னைக்கு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். அதில் 1 கப்பு ரவை சேர்த்துக்கலாம். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதே கப்லேயும் 1/2 கப் தயிர் எடுத்துக்கலாம். இப்போ 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ அதே கப்லேயே எல்லாமே அளந்துக்கோங்க. இப்போ அதே கப்லேயும் நம்ம 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் ரவைக்கு 1 கப் தண்ணி. ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினா நல்லா சாஃப்டாக வரும், அதுக்காக தான் எண்ணெய் ஊற்றுறோம். இப்போ இதை நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டோம். இந்த மாதிரி அரைச்சா போதும். இப்போ இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். நம்ம இதுக்கு மேலே தண்ணி எதுவுமே சேர்க்கவே கூடாது. நம்ம மிக்சியில் இருக்கிறத அப்படியே ஜாரில் இருக்கிறத கையிலேயே நம்ம எடுத்து விட்டுலாம். இதுக்கு மேலே தண்ணி ஜாரை கழுவிட்டு ஊற்றணும்னு ஊற்றக்கூடாது, ரொம்ப தண்ணியாயிரும். இதில் 1 ஸ்பூன் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம். இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும், அதுக்காக. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூனு சோடா உப்பு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது நல்லா கலந்தாச்சு. ஒரு தட்டு இல்லாட்டினா ஒரு கிண்ணம் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் ஒரு தட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெயை எல்லா பக்கமும் நல்லா தடவி விட்டுருங்க. அப்பதான் ஒட்டாம வரும், அதுக்காக தான் நம்ம எண்ணெய் தடவிக்கிறோம். நம்ம கலந்து வச்ச மாவை தட்டுக்கு நடுவில் வச்சு இப்படி ஊற்றிக்கலாம். அப்பதான் எல்லா சைடும் ஈவனா இது வந்து பரவும். இதை லைட்டாக 2 தட்டு தட்டிக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி தட்டை வந்து கவுத்தி வச்சுருக்கேன். அது மேலே இந்த தட்டை வச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு கடாயில் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு மூடிக்கலாம். இப்போ இதுவே நல்லா 10 நிமிஷம் வேகட்டும். நம்ம இட்லிலாம் வேக வைப்போம்ல, அதே மாதிரியே 10 நிமிஷம் வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். நம்ம இதில் வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு ஒரு குச்சி இல்லாட்டினா கத்தி வச்சு நம்ம உள்ளே விட்டு பார்க்கணும். மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு வேகாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட 2 நிமிஷம் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்துடலாம். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துட்டோம். இது கொஞ்சம் நேரம் அப்படியே ஆறட்டும். இது கொஞ்சம் ஆறிடுச்சு. நம்ம இது ஓரத்தெல்லாம் கத்தியை வச்சு நம்ம எடுத்து விட்டுக்கலாம். நம்ம சைடெலாம் எடுத்துட்டோம். இதை ஒரு தட்டு அடியில் வச்சுட்டு நம்ம இதை கவுத்தி விட்டுறலாம். வச்சுட்டு நல்லா 2 தட்டு தட்டி விடுங்க. அதனால இது விழுந்துடும் தனியாக. அதனால தான் நம்ம எண்ணெய் தடவி வச்சுருக்கோம். நல்லா எண்ணெய் தடவிட்டோம்னா இது ஒட்டாமல் விழுந்துடும். நம்ம பெரட்டி போட்டுக்கலாம். பெரட்டி போட்டாச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை இப்படியே சட்னி வச்சு சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். நம்ம இதை ஒரு லைட்டாக தோசைக்கல்லில் ஃப்ரை பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா நல்லா மேலே முறுமுறுன்னு இருக்கும், உள்ள சாப்பிட்டா. நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. நம்ம இப்படியே சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும். நம்ம குழந்தைங்களுக்கு வந்து லைட்டாக நல்லா மேலே கிறிஸ்பியாக இருந்துச்சுன்னா அவங்க விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் நம்ம தோசைக்கல்லில் வச்சு
நம்ம கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். அதில் நம்ம எண்ணெய் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீஸை நம்ம இதில் ஒன்றா சேர்த்துக்கலாம். எத்தனை சேர்க்க முடியுமோ அத்தனை சேர்த்துக்கலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆன பிறகு நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். நம்ம இன்னொரு சைடு நம்ம திருப்பிக்கலாம். இதே மாதிரி 2 சைடும் மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் மாற்றி மாற்றி போட்டு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மேல் பக்கம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ வந்து சாப்பிடும்போது இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சூப்பராக இன்ஸ்டண்ட்டாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். ரவையை வச்சு எப்பயுமேவும் ஒரே மாதிரி ரவை உப்புமா, ரவை தோசை இதே மாதிரி சாப்பிடாம இதே மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.